Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் யூனிட் நம்பர் 4ல் சால்வ் ப்ராப்ளம் நம்பர் 2 வந்து பார்க்க போகிறோம். இது எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னா பேஜ் நம்பர் 44லையும் 45லையும் இருக்குது. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மூவிங் சார்ஜ் இருக்குது. இப்போ வந்து நான் 2 பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை வந்து பாயிண்ட் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதை பாயிண்ட் பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு சர்க்கியூட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோன்னுட்டு இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து இங்கே எனக்கு பாஸ் ஆகுதுன்னா 10 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து எனக்கு இங்கே பாஸ் ஆகுதுன்னுட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ ஒர்க் டன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு 100 ஜூல் வந்து எனக்கு ஒர்க் டன் ஆகுது. எப்போன்னா இந்த 10 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு பாஸ் ஆகிறப்ப எனக்கு 10 ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு ஒர்க் டன் ஆகிருக்குன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் கிவன் எழுதிக்கிறேன். எனக்கு ஒர்க் டன் ஆகிட்டுருக்கிறப்ப எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு நடக்குதுன்னா எனக்கு 100 ஜூல்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எனக்கு Q, அதாவது சார்ஜோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 கூலும்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2 கிவனையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறேன். அதனால் ஃபார்முலா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு P = W/Qங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இங்கே எனக்கு ஒர்க் டன் வந்து எனக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 100 ஜூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது எனக்கு Qவோட வேல்யூ 10 கூலும் கொடுத்துருக்காங்க. இங்கே 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட வேல்யூ 10ன்னு கிடச்சிருக்கு. Pன்னுட்டு எதை டினோட் பண்ணுறோம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட யூனிட் வந்து எனக்கு என்னென்னா வால்ட். அதை நான் எழுதிக்கிறேன். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பிங்கிற 2 பாயிண்ட் இருக்குது. அந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் வந்து எனக்கு 10 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து எனக்கு பாஸ் ஆகுது. பாஸ் ஆகுறப்ப எனக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து தேவைப்படுதுன்னா பாஸ் ஆகுறதுக்கு எனக்கு 100 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து தேவைப்படுதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏ பி 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 10 வால்ட்ஸுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.